1000 தான் இருந்தாலும் இது என் குழந்தை. இன்னொரு தடவை என் குழந்தை மேல கைய வச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இன்னைக்கு குழந்தைய ஏன் குழந்தைன்னு சொன்ன கிருஷ்ணன், நாளைக்கு ஏன் பொண்டாட்டி ஏன் குடும்பம்னு சொல்லி உன்னை கழட்டி விட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? தாலி கட்டினவளையே விட்டுட்டு வந்தவனுக்கு உன்னை மாதிரி சேர்த்துக்கிட்டவளை விட்டுட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. தான் குழந்தைக்கு ஒரு கெடுதல்னு 2 வருஷம் நம்ம கூட வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு நொடியில மறந்துட்டாரே. மாமி சொன்ன மாதிரி 1000 தான் இருந்தாலும் இன்னைக்கு ஏன் குழந்தைன்னு சொன்னவரு நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் பொண்டாட்டின்னு அந்த பாண்டு கூட போயிட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்படி அவர் போயிட்டா அதுக்கப்புறம் என்னோட நிலைமை? இவரை போக விடக்கூடாது. அந்த குடும்பத்தை இவர் நினைக்கவே கூடாது. காலம் பூரா ஏன் காலடியிலே விழுந்து கிடக்கணும். நான் தான் உலகம் வாழ்க்கைன்னு நினைக்கணும். அதுக்கு இவருக்கு ஏதாவது வசியம் பண்ணணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த 5ஆம் நம்பர் வீட்டுக்கு ஆனந்தம் குடியேற போகுது, குடியேற போகுது. என்ன குடுகுடுப்பக்கார 5ஆம் நம்பர் வீடுன்னு நம்ம வீட்டை சொல்றா? இவன்கிட்ட நம்ம பிரச்சனைய சொன்னா ஏதாவது வசியமை கொடுப்பானா? சரி சொல்லி பார்க்கலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலத்துல அஷ்டலட்சுமி இந்த வீட்டுக்கு வந்து குடியேற போகுது, குடியேற போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சுடுகாட்டுல நடு ராத்திரி மண்ட ஓட்டுல வச்சு கேட்டப்ப ஜக்கம்மா இந்த வீட்டுக்கு ஆனந்தம் பொங்க போதுன்னு சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னையா ஏன் இப்படி போய் சொல்லி நீயும் தூங்காம என்னையும் தூங்க விடாம பண்ணிட்டு இருக்க? என்ன தாய் சொல்ற? என் தாய் ஜக்கம்மா பொய்யான குறி சொல்ல மாட்டா. உன் சங்கடம் தீரும், சந்தோஷம் பெருகும். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. என் உயிர் தான் போயிட போகுது. என்ன தாய் சொல்ற? அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? சொல்லு தாய், நான் தீர்த்து வைக்கிறேன். அது உங்களால முடியுமா? என்ன தாய் இப்படி கேட்டுட்ட? எங்க ஜக்கம்மாவால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஜக்கம்மா பேரை சொல்றானே, நம்ம பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்குமா? சரி சொல்லிதான் பார்க்கலாம். நம்ம கிருஷ்ணனோட வப்பாட்டின்னு சொன்னா நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பானா? வைக்க மாட்டா. கிருஷ்ணனோட பொண்டாட்டின்னு ஏமாத்தி சொல்லுவான். அப்பதான் கிருஷ்ணன் என்னை விட்டு போகாம இருக்க வசியமை ஏதாவது கொடுப்பான். என்ன தாய் யோசிக்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட பிரச்சனைக்கு உங்களால ஒரு முடிவு கிடைக்கும்னா அது உங்ககிட்ட சொல்றதுல தப்பே இல்ல. சொல்லு தாயே. நானும் என் புருஷனும் 12 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரை நேசிச்சு எந்த சங்கடமும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தோம். இப்ப அவரு பானுன்னு ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் நான் அவரை என் உயிரை தான் நினைச்சுட்டு இருக்கேன். பானு கூட இருக்கிற தொடர்பால தொட்டு தாலி கட்டின என்ன வெறுக்கிறாரு. இத்தனை வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்தினது எல்லாத்தையும் அவர் மறந்து போயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு. என் மேல எரிஞ்சு விழுறாரு. அவரை எங்க என்ன விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட பாவமே, கட்டின பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்பொழுது அவளை விட்டுட்டு இன்னொருத்திக்கிட்ட போக இந்த ஆம்பளைங்களுக்கு எப்படிதான் மனசு வருதோ? ஏம்மா, இதெல்லாம் வேண்டாங்க, தப்புங்கன்னு உன் புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி பாத்தியா? எல்லாம் சொல்லி பார்த்துட்டேங்க, எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆஹா, பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணுக்கா இப்படி ஒரு சோதனை? விடக்கூடாது. இவ புருஷனை இவளை விட்டு பிரிய விடவே கூடாது. இத பாருமா, உன் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு நிம்மதியா போய் படுத்துங்க தாயி. என்ன சொல்றீங்க? நடக்க போறத சொல்றேன்.
நாளை காலையில ஒரு வசிய மருந்து கொண்டு வந்து தரேன். உன் புருஷன் தூங்கும் போது அவனுக்கு தெரியாம 9 நாளைக்கு 2 புருவத்திலும் தடை விட்டுரு. அதுக்கப்புறம் பாரு, நீங்க முன்னாடி இருந்த சந்தோஷத்தை விட அதிகமா உன்கிட்ட வசியமாயி குட்டி போட்ட பூனை மாதிரி ஒட்டியே சுத்தி சுத்தி வர போறான். நிஜமா சொல்றீங்களா? நீங்க சொன்ன மாதிரிலாம் நடக்குமா? என் ஜக்கம்மா மேல சத்தியமா சொல்றேன் தாயி, கண்டிப்பா நடக்கும். அப்படி மட்டும் நடந்துட்டா நீங்க என்ன கேக்குறீங்களோ அது எல்லாம் நான் தரேன். நடக்கும் தாயி, கண்டிப்பா நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்கறத நீ காணிக்கா கொடு. நாளை காலையில 11 மணிக்கு வசிய மருந்தோட வரேன் தாயி. டேய் மாய கிருஷ்ணா, உனக்கு மை தடவறத விட வேற வழியே இல்ல. நில்லு காயத்ரி. போம்மா, எனக்கு வேணாம். காயத்ரி வந்து சாப்பிடு வா. போதும்மா, எனக்கு வேணாம்மா. நீ உத வாங்க போற, என்னத்த சாப்பிட்டேன்னு போதும் போதுங்கற? தட்டுல இருக்கிறதுல நீ தான் சாப்பிடணும் வா. பாருங்க தாத்தா அம்மாவை. இங்க பாருமா, அம்மா சொல்றத கேட்கணும். சமத்தா சாப்பிட்டா தான் தாத்தா மாதிரி குண்டாக முடியும். போங்க தாத்தா, நீ அம்மாக்கே சப்போர்ட் பண்ணுவ, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டே. இது பாரு, ஆன வேலை குதிரை வேலை சொல்லாத. நீ படிஞ்சு வந்தேன்னா நான் 10 பழம் வாங்கிக்குவேன். 10 பழம் வாங்கினாலும் சரி, 100 பழம் வாங்கினாலும் சரி, ஒரே விலை 2 ரூபாய் தான். நீ ரொம்ப தான் கிராக்கி பண்ற. இது எலுமிச்சம்பழமா இல்ல ஞானப்பழமா? இந்த வேலை சொல்ற? இதெல்லாம் சீசன் வியாபாரமா. இந்த வெயில் காலத்துல இத வித்து 2 காசு பார்த்தாதான் உண்டு. காயத்ரி அடம் பிடிக்காம வந்து சாப்பிடு. இந்த வாங்கிக்கோ. சொன்னா கேளுமா, எனக்கு வேணாம்மா. வேணாம்மா, எனக்கு வேணாம். சரி சரி, நீ சொன்ன விலைக்கே வாங்கிக்கிறேன், போடு. இந்த பழத்தில் ஜூஸ் போட்டு அதை எப்படியாச்சும் பானுவை குடிக்க வச்சுட்டேன். எனக்கு பம்பர் பிரைஸ் விழுந்த மாதிரி தான். வாழ்க்கையே மாறிடும். குடிக்க வைக்கிறேன். இவன் வேற வந்திருக்கான். இன்னைக்கு என்ன கரகம் நடக்க போகுதோ? ஏண்டாப்பா இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அது வந்து எனக்கு வேணாம்மா, போமா, விடுமா. ஏமா, அவதான் வேண்டாங்கிறாளே, விட்டுருமா. நீங்க சும்மா இருங்கப்பா. அவ டான்ஸ் கிளாஸ் போணும். போயிட்டு வர வரைக்கும் பசியோட இருப்பாளா? ஏய் வந்து வாங்கிக்கோ. நான் சாப்பிட மாட்டேன், போ. காயத்ரி வெளியில போனாலும் நீ சாப்பிடாம விட மாட்டேன். நில்லு நில்லு. வேணாம்மா. நில்லு காயத்ரி. மாமி, வெளியில நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பழத்தை பறிக்கிட்டு உள்ள வாங்க. ஏய் வாடி. ஐயோ, மந்திரிச்ச பழத்தோட இந்த பழம்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சே. இந்த பழத்தால என்ன ஆக போதோ? நான் கொண்டு வந்த பழத்தையும் மாமி சேர்த்து வாரிட்டு போயிட்டாலே. இப்ப நான் என்ன செய்வேன்? நான் மந்திரிச்ச பழம் கொண்டு வந்தேன்னு சொல்லவும் முடியல. திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி தவிக்க விட்டாலே. நான் கொண்டு வந்த பழத்துல ஜூஸ் போட்டா என்ன ஆகும்னே தெரியலையே. அப்பா, காயத்ரி டான்ஸ் கிளாஸ்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. வா. பழம் உள்ள இருக்கு, பானு வெளியே போறா. மாதாஜி இந்த பழத்தை உன் கையாலே புழிஞ்சி உன் கையாலே குடுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த பழத்தை யாரு புழிஞ்சி யாருக்கு கொடுக்க போறாங்களோ?
லெமன் ஜூஸ் ஆகி வருது. ஜூஸ் எடுத்துங்கோ. இல்ல பரவாயில்ல, இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். மாமா கொடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லங்க. முகி, அவன் தான் வேண்டாங்கிறானே, எனக்கு கொடு. மாமா கொடுக்குற ரொமான்ஸை பார்த்தா இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. முகி, சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். உனக்கு என்னாச்சு? ஏன் சிரிக்கிறீள்? என்னாச்சு? அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார். நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன் தான். சேது எஸ்கேப் ஆயிடு. ஐயோ, நிலா காயுதே, நேரம் நல்ல நேரம், நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுதே எம்மா, லலா 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 அம்மா. பித்தம் தலைக்கு எடுத்து போல இருக்கே. லலா 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 லலா. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருத்தணும், இல்லைன்னா ஒரு வழி பண்ணிடும். அம்மா அம்மா, ஏமாற சொன்னது நானா? என் மீது கோபம் தானா? நிலை மாறி போவதும் ஏனோ? எங்கே நீ சென்றாலும் விடுவேனோ? லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் பவுட்டன். இந்த சர்வஜித் பித்ரு பூஜையை செய்யக்கூட அலாவுதீன் குடும்பம் இவ்வளவு தீவிரமாக யோசித்திருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் அதை தடுக்க இவ்வளவு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் உங்களால் வந்த வினை. பூலோகம் வந்தது முதல் அலாவுதீன் குடும்பத்தாரில் யாரையாவது ஒருவரையாவது நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் அவர்களுடைய தண்டனை காலம் மீண்டும் 14 வருடங்கள் நீடித்திருக்கும். நானும் உங்கள் இருவரையும் அழைத்து வந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கும். அரசே, அலாவுதீன் குடும்பத்தை வளைத்து பிடிப்பதற்கு நாம் யோசனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை கூட மதிக்காமல் இந்த ரசூல் எங்கேயோ போய்விட்டான். போட்டு கொடுத்தே பேர் வாங்க நினைக்கும் மட பூதமே, முதலில் உமது வாயை பொத்தும். நான் தான் அரசாங்க அலுவல் விஷயமாக ரசூலை பூதலோகம் அனுப்பி வைத்தேன். அலாவுதீன் குடும்பம் தற்போது பூலோகத்தில் இருப்பதால் இங்கே உள்ள 4 கடற்கரைகளில் ஏதாவது ஒன்றில்தான் அந்த பூஜையை செய்தாக வேண்டும் என்று கூறினீர்கள். அப்படியானால் அந்த 4 கடற்கரைகள் எது எது? எண்ணூர் கடற்கரை, நேப்பியர் பால கடற்கரை, மெரினா கடற்கரை, சாந்தோம் கடற்கரை, பெசன் நகர் கடற்கரை தான் என்பது உன் சிற்றறிவு கட்டவில்லையா? உனக்கு தாயா சிற்றறிவு? நீ சொல்லியது இந்த சென்னையில் உள்ள வங்காள விரிகுடாவில் உள்ள 4 கடற்கரை பகுதிகள். நான் சொல்ல வந்தது இந்த உலகத்தில் உள்ள 4 கடல்களின் கடற்கரைகள். இந்த பூலோகம் பறந்து விரிந்தது மன்னவா. நீங்கள் சொல்வது போல் அந்த 4 கடல்களின் கரைகளுமே பல மைல் நீளம் கொண்டது. அதனால் சர்வஜித் பித்ரு பூஜையை செய்ய போகும் அலாவுதீன் குடும்பத்தை தேடி கண்டுபிடித்து தடுப்பது சற்று கடினமான காரியம். அதனால் என்றால் எப்படி அரசே? இதனால் இப்படி செய்தால் கண்டுபிடிக்கலாம் என்று ஏதாவது ஒரு வழி கூறுங்கள். நான் உமக்கு வழி கூறுவதென்றால் நீர் எதற்கு எனக்கு அமைச்சராக இருக்க வேண்டும்? எனக்காக நீரா அல்லது உமக்காக நானா? அரசருக்காக அமைச்சரா அல்லது அமைச்சருக்காக அரசரா?
அறிவிலிகளே, விட்டால் அந்த ஜாக்குலின் டயானாவையும் பன்முகியையும் எப்படி செட்டப் செய்வது என்பதற்கு கூட இந்த அரசரிடம் ஆலோசனை கேட்பீர்கள் போல இருக்கிறது. சும்மா இருமையா அரசே, அந்த அலாவுதீன் குடும்பத்தின் பூஜையை தடுப்பதற்கு நான் ஒரு பக்காவான யோசனை சொல்லுகிறேன். சொல்லுங்கள். முதலில் நாம் அலாவுதீன் குடும்பத்தை தேடி கண்டுபிடித்து அவர்கள் எங்கே பூஜை செய்யலாம் என்று பேசிக் கொள்வதை நாம் மட்டும் கேட்போம். கேட்டு பின் அங்கே மறைந்து காத்திருந்து அவர்கள் பூஜை செய்ய வரும்போது கைகுலுக்கி பூஜை நல்லபடியாக நடக்கும்படி வாழ்த்துக்கள் சொல்லலாமா? அரசே, முட்டாளே, நாம் அவர்களை கண்டுபிடித்தாலே நாம் வந்த வேலை முடிந்து விடுமே. பிறகு ஏன் அவர்கள் பூஜை செய்ய போகிறார்கள்? நாம் ஏன் அதை தடுக்க போகிறோம்? ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதோ அரசே? அதை நான் மறந்தே போய்விட்டேன். நானும் மறந்து விட்டேன். என்ன அரசே? என் உடைவாளை கொண்டு வந்திருந்தால் நீ சொன்ன யோசனைக்கு இந்நேரம் தலை தரையில் உருண்டிருக்கும். அவரை விடுங்கள் அரசு, அவர் எப்போதும் அப்படித்தான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் யாரும் எதையும் சொல்ல வேண்டாம். நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். குடும்பம் பூண்டோட காலி. எப்படி திட்டம்? அருமையான திட்டம். அபாரம் அரசே, அபாரம். அரசர் என்றால் அரசரே தான். அலாவுதீன் குடும்பம் பூஜையை நடத்தவே முடியாது. பார்க்கட்டும் பக்ஷீஷ், அந்த 3 அமைச்சர்களும் அரசரும் சேர்ந்து 4 பேரா 4 இடங்கள்ல நின்னாலும் நம்ம குடும்பம் நடத்த போற இந்த சர்வஜித் பித்ரு பூஜையை யாராலையும் தடுக்க முடியாது.